பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா, பாகிஸ்தான் இரு தரப்பில் நடப்பது என்ன? அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்த தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன். சதீஷ் முருகன், வணக்கம். இப்ப சற்று முன்னாடி கூட நம்ம பார்த்தோம், கடற்பரப்புல ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி. தொடர்ந்து இந்த பரபரப்பு நீடித்தே இருக்கக்கூடிய நிலையில இந்தியா, பாகிஸ்தான் இவர்களுடைய தரப்புல அடுத்தடுத்த நகர்வுகள் என்னவாக இருக்கிறது? கொஞ்சம் விரிவாக விவரிக்க முடியுமா? நிச்சயமாக பஹல்காம் தாக்குதல் நடைபெற்று பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் இரண்டு தரப்பிலும் எடுக்கப்பட்டு வருகிறது. மிகுந்த முக்கியமாக இந்த எல்லைப் பகுதியில் ஒரு பதட்டமான சூழல் நிலவுகின்ற இந்த நேரத்தில் பஹல்காம் பகுதியில் இந்த தீவிரவாத தாக்குதல் நடத்திவிட்டு சென்றவர்கள் குறித்தான இந்த தேடுதல் வேட்டையானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இராணுவத்தை பொறுத்தவரையில் இந்த கோம்பிங் ஆப்ரேஷன் என்று சொல்லக்கூடிய பள்ளத்தாக்கு பகுதி மற்றும் சமதளத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் எவ்வாறு தேடுதல் வேட்டை நடத்தப்பட வேண்டும் என்று ஏற்கனவே அவர்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு கட்ட இன்புட்ஸ், அதாவது ஏற்கனவே அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த புலனாய்வு தகவல்களை வைத்து தேடுதல் வேட்டையானது நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் குறித்து தகவல் தெரிபவர்களுக்கு, அதாவது சரியான ஆத்தென்டிகேட்டட் க்ளூஸ் கொடுக்குறவங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் வரை சன்மானம் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் 42 தீவிரவாத முகாம்கள் அதே போல் ஏவுதளங்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றன இந்த பகுதியை சுற்றி. அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தான் வசம் இருக்கக்கூடிய அந்த காஷ்மீர் பகுதிகளில் 42 முகாம்களில் 130 தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இவர்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க, அதாவது எந்த நேரமும் தாக்குதல் நடத்துவதற்கான சூழ்நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்திய இராணுவமும் அதே போன்ற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய துணை இராணுவம் ஜம்மு காஷ்மீர் போலீஸுடைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதை ஒட்டி அவர்களை எவ்வாறு தடுப்பது, அதாவது இந்த முகாம்களில் இருக்கிறவங்களுக்கு எப்படி தடுப்பது, ஏவுதளங்களை அவர்கள் பயன்படுத்தாமல் இருப்பதை எவ்வாறு தடுப்பது போன்ற மிக முக்கியமான விஷயங்களில் ஈடுபட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில் நேரடியாக ஒரு பதட்டமான சூழலை ஏற்படுத்தும் வகையில் பாகிஸ்தான் கராச்சி கடற்கரை பகுதிகளில் கடற்பகுதியிலிருந்து ஏவுகணைகளை பரிசோதனை செய்திருக்கிறார்கள். ஏவுகணை பரிசோதனையானது பாகிஸ்தான் தரப்பில் முதலில் ஆரம்பிக்கப்பட்டு அந்த சோதனை நடைபெற்று வந்திருக்கிறது. அதற்கும் உத்தரவிடப்பட்டு அந்த சோதனை நடத்தப்பட்ட சூழ்நிலையில் தரையிலிருந்து ஏவுகணைகளை தாக்குவதற்கும் அவர்கள் சோதனை பயிற்சியில் ஈடுபட்டு வருவதாக தெரிய வந்திருக்கிறது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்திய கடற்படை சார்பில் சற்று நேரத்திற்கு முன்பாக ஒரு ஏவுகணை பரிசோதனையும் நடைபெற்றிருக்கிறது. அந்த சோதனை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டதாக இராணுவ தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏவுகணை சோதனையை பொறுத்த வரையில் கடலிலிருந்து துல்லியமாக சென்று இலக்கை தாக்குவதற்கான அந்த பயிற்சி பெற்ற அந்த அதிகாரிகள் அந்த அடிப்படையில் அந்த சோதனையை நடத்தியிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, மற்ற அலுவல் ரீதியான சில விஷயங்கள்லையுமே இரண்டு தரப்பிலும் உத்து கவனித்து வருகிறார்கள். குறிப்பாக பாகிஸ்தானுடைய அரசினுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தை முடக்கி இருக்கிறார்கள். அது மத்திய அரசாங்கம் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில், எக்ஸ் நிறுவனத்திற்கு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் பாகிஸ்தான் அரசினுடைய அதிகாரப்பூர்வ அந்த எக்ஸ் வலைதள பக்கமானது இந்தியாவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளில் பார்த்தோம் என்றால் உயர்மட்ட குழு கூட்டங்களும் இருதரப்பில் நடந்து வருகிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் உள்துறை அமைச்சகம் ஒரு மிக முக்கியமான ஒரு கூட்டத்தை நடத்தி வருகிறார்கள். உள்துறை அமைச்சகத்தினுடைய உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டமானது பல்வேறு அந்த புலனாய்வு பிரிவாக இருக்கக்கூடிய ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் விங் என்று சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய உச்சபட்ச புலனாய்வுத்துறை அதனுடைய தலைவர், அதே போன்று தேசிய புலனாய்வு முகமை உள்ளிட்ட பல்வேறு கட்ட தேசிய அளவிலான இருக்கக்கூடிய புலனாய்வு துறை அதிகாரிகள், உயரதிகாரிகள் மட்டத்தில் இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்திலும் அடுத்த கட்ட நடவடிக்கை, அதாவது எதிர்பார்க்கக்கூடிய பாசிபிள் அவுட்கம்ஸ் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய பாகிஸ்தான் தரப்பிலிருந்து அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான விஷயங்கள் வரும், அதை எவ்வாறு எதிர்கொள்வது போன்ற விஷயங்கள் தீவிரமாக அவர்கள் கண்காணித்து வருகிறார்கள். அதே போல் இந்தியாவை விட்டு பாகிஸ்தானியர்கள் வெளியேற வேண்டும் என்கிற அடிப்படையிலும் பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சார்க் திட்டத்தின் கீழ் நீங்களாக பாகிஸ்தானியர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த விசாவின் மூலம் இந்தியாவிற்குள் வந்திருந்த பாகிஸ்தானியர்கள் அடுத்த 48 மணி நேரத்தில் வெளியேற வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த பஞ்சாப், அட்டாரி, வாகா எல்லை வழியாக அந்த பாகிஸ்தானியர்கள் வெளியேறுவதற்கான அந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பாகிஸ்தானியர்கள் ஒருபுறம் சாதாரண சாமானிய சிவிலியன்ஸ் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானியர்கள் வெளியேறி வரும் சூழலில் டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த இந்திய
இந்தியாவிற்கான அந்த பாகிஸ்தான் தூதரகத்திற்கான வழங்கப்பட்டிருந்த அந்த பாதுகாப்பு விஷயங்களும் திரும்ப பெறப்பட்டிருக்கின்றன. தூதரகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய எண்ணிக்கையை குறைப்பதற்கும் இந்தியா உத்தரவிட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் பாகிஸ்தான் இந்த அதாவது பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படும் லஷ்கர்-இ தொய்பாவுடைய நிழல் அமைப்பான TRF அந்த அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டது. அப்படி பொறுப்பேற்றுக் கொண்ட போதிலும் லஷ்கர்-இ தொய்பாவினுடைய தலைவராக பார்க்கக்கூடிய காலித் என்பவர் இந்த தாக்குதல்களுக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்கிற அடிப்படையில் தகவல்களை தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக அவர் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் இந்தியா இது போன்று அவர்களுக்குள்ளே ஒரு நாடகமாடும் விதமாக ஒரு தாக்குதலை நடத்திவிட்டு தங்கள் மீது பழி போடுவதாகவும் இதற்கு வெளிநாடுகள் இந்தியாவை ஆதரிக்க கூடாது என கண்ணீர் மல்க ஒரு வீடியோவை அவர் வெளியிட்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வீடியோவிலும் இந்த இந்தியாவில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு தங்களுக்கு தொடர்பில்லை என்கிற அடிப்படையிலே அவர் மிகவும் சோகமாக பேசி வந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. அதற்கு அடுத்தாக இந்த தாக்குதலை பொறுத்தவரையில் இஸ்ரேலுக்கு இணையான, அதாவது இஸ்ரேலில் கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி நடைபெற்ற ஒரு தாக்குதலுக்கு இணையான தாக்குதலாக இதை கருத வேண்டும். இந்த பஹல்காம் தாக்குதலை இஸ்ரேல் எப்படி அதற்கு பதிலடி கொடுத்ததோ அதுவே போல இந்தியாவும் பதிலடி கொடுக்க வேண்டும். இந்த தாக்குதலுக்கு அமைதியான முறையில் செல்லக்கூடாது என்கிற பல்வேறு தரப்பிலிருந்து குரல்களும் எழுந்திருக்கிறது. பஹல்காம் தாக்குதல்களுக்கு பல்வேறு நாடு முழுவதும் கொந்தளிப்பு ஏற்படுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களும் நடந்து வருவது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த போராட்டத்தின் ஒரு அடுத்தபடியாக தான் இஸ்ரேலுக்கு இணையான தாக்குதலை நடத்தியிருக்கக்கூடிய அந்த தீவிரவாதிகளுக்கு தக்க பதிலடி இஸ்ரேல் அளவிற்கான ஒரு பதிலடியை இந்தியா கொடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. இந்த சூழலில் பயங்கரவாதிகள் பயன்படுத்திய ஆயுதங்களை பொறுத்தவரையில் பார்த்தோன்னா M4 என்று சொல்லக்கூடிய M4 ரக அமெரிக்க தயாரிப்பு ரக துப்பாக்கிகளை அவர்கள் பயன்படுத்தி வந்தது தெரிய வந்திருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளாகவே தேசிய புலனாய்வுத்துறையும் உள்ளிட்ட அமைப்புகளும் 2 ஆண்டுகளாக அவர்களை பின்தொடர்ந்ததில் பல்வேறு கட்ட தாக்குதல்களில் இந்த M4 ரக துப்பாக்கிகளை, அதாவது அமெரிக்காவிலிருந்து தயாரிக்கப்படும் இந்த துப்பாக்கிகளை பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பயன்படுத்தி வருவது தெரிய வந்தது. இந்த தாக்குதல்களிலும் அந்த M4 துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டதாக தெரிய வந்திருக்கிறது. எனவே பாகிஸ்தான் தயாரித்த அந்த துப்பாக்கி அமெரிக்கா தயாரித்த அந்த துப்பாக்கி பாகிஸ்தான் தீவிரவாதிகளிடம் எவ்வாறு சென்றது, எப்படி அவர்களுக்கு கிடைத்தது போன்ற பல்வேறு கேள்விகளும் எழுந்துள்ளன. அதற்கும் அது தொடர்பான விசாரணையும் இந்திய அளவில் இந்திய இராணுவத்தினுடைய புலனாய்வு அமைப்பு விசாரணை செய்து வருகிறது. இந்த நிலையில தான் தற்பொழுது பீகாரில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி தீவிரவாதிகளுக்கு கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். பூமியில் எந்த எல்லைக்கு சென்றாலும் அவர்கள் விரட்டி அடிக்கப்படுவார்கள். தீவிரவாதிகள் எதிர்பார்க்க முடியாத ஒரு தண்டனை அவர்களுக்கு வழங்கப்படும் என மிகுந்த கடுமையான ஒரு எச்சரிக்கையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இதற்கு அடுத்த கட்டமாக இந்தியாவை பொறுத்தவரையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலான ஒரு அனைத்து கட்சி கூட்டம் இன்று மாலை நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் இது நடைபெற்ற இந்த சம்பவங்கள் தொடர்பாக விளக்கம் அளிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து கட்சி கூட்டத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் அங்கே விவாதிக்கப்படலாம். ஒரு கவர்னன்ட் கட்சிகளிடையே கூறக்கூடிய கருத்துக்களை மட்டும் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங்கும் அதே போல உள்துறை அமைச்சரும் இந்த சம்பவம் குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தில் விளக்கம் அளிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அஞ்சலி, உங்களுடைய நேரடி தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.